வணக்கம் தலைமையிலே. ஒருவேளை அது அவர்களது பணமாக இருந்தாலும் கூட, அது அவர்களது பணமல்ல, மக்களுடைய நம்முடைய பணம் என சொல்ல முடியும். அவர்களது பணமாக இருந்தாலும் கூட, இங்கு பரம ஏழைகள், ஏழைகள் நடுத்தரவாசிகள் என்று 95% வாசிக்கின்ற இந்த பாரத பூமியில் நடத்தப்பட்ட இந்த பகட்டான ஆடம்பரமான திருமணம் இந்த அன்னை பூமிக்கும் அதில் வசிக்கும் இந்த எளிய மக்களுக்கும் எதிராக நடத்தப்பட்ட பாவம். இப்படி தான் சொல்ல முடியும். இந்த அம்பானி இப்போ பண்ண கல்யாணத்தை இப்பொழுது வரைக்கும் செலவு 5000 கோடி தாண்டி போயிருக்கு. திருமணம் பாதி தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் இருக்குது. இந்தியாவோட பகுதி முடிஞ்சிருக்கு. இனி அவங்க அடுத்த பகுதி வந்து நாங்கள் லண்டனில் செய்கிறோன்னு இருக்காங்க. இன்னும் தொடரும். செலவுகள் மட்டும் 5000 கோடி. முதலீடுகள் இல்லை, நகையெல்லாம் போட்ட முதலீடு இல்லை, செலவு மட்டும் 5000 கோடி தாண்டி போயிட்டாங்க. இங்கிலாந்தில் இருக்க இளவரசி டயானா, அந்த மன்னர்கள், அவங்க செய்கிற திருமணம் கூட பக்கத்தில் கூட வர முடியாது, அந்த அளவுக்கு பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. 5000 கோடி பணம் இருந்தால் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களுக்கு, எளிய மக்களுக்கு நிரந்தரமான வீடுகளை கட்டி கொடுத்துருக்கலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருக்கலாம். இதில் முழுசாக மக்களுக்கு அவங்க காட்ட விரும்பலை. ஒருவேளை ஆத்திரம் வரன்ட்டு விருந்தாளிகள் வந்து செல்ஃபோன்லாம் அந்த கேமராலெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கொஞ்சம் மட்டும்தான் அவங்களுக்காக காமிச்சிருக்காங்க. முழுசாலாம் காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் தாங்க முடியாத ஆத்திரத்தை கொடுத்துருக்கோம். அதில் ஒரு பெண்மணி, அம்பானியோட மனைவின்னு நினைக்கிறேன், போட்டிருந்த நெக்லஸ் 500 கோடிங்கிறாங்க. என்னால் இப்போ வரைக்கும் நம்ப முடியல. த ஹிண்டு பத்திரிக்கை துல்லியமாக தான் போடுவாங்க, போய் எழுதவே மாட்டாங்க. 500 கோடிக்கு ஒரு நெக்லஸ் போட்டிருக்கிறாங்க. இன்னொரு பெண்மணியும் அதே போல் இன்னொரு நெக்லஸ் அணிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. மணமகன் அழிஞ்சிருந்த வாட்ச் மட்டும் 68 கோடி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பேசும்போதே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, அவர் உழைச்சார் அப்படிங்கிறீங்க. யார் இங்கே உழைக்கல? நீங்கள் உழைக்கலையா? யார் இங்கே உழைக்கல? அவங்களுக்கு மட்டும் அது ஏன் அப்படி முடியுது? நமக்கே அடிப்படை சாப்பாட்டுக்கே பிரச்சனையா? அவங்க மட்டும் ஏன் அவ்வளோ ஆடம்பரமாக திருமணம் செய்ய முடியுது? எல்லோருமே உழைச்சிட்டு இருக்கோம். ஆனாலுமே இத்தகைய திருமணங்கள் வந்து மிகுந்த இவங்களுடைய வாழ்க்கை முறையை நமக்கு வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இந்த மொத்த குடும்பமே சிறைக்குள் இருக்க வேண்டிய குடும்பம். இந்த அம்பானியோட மொத்த குடும்பமே சிறைக்குள் இருந்து தங்கள் வாழ்நாள் முழுவதும் கம்பி எண்ண வேண்டிய குடும்பம். ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்குது. இந்த அம்பானி வந்து 2 பேர் இருப்பாங்க, அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்க. ஒன்று அனில் அம்பானி, முகேஷ் அம்பானிம்பாங்க. ஒரு வங்கி பிரச்சனைலாம் ஆகும்போது இந்த 2 பேருமே அவங்க அம்மா 2ஆக பிரித்து வச்சுக்கிட்டாங்க, பிரச்சனைகள் வரக்கூடாது. எப்போவுமே இந்த பணக்காரன்ட்டு ரொம்ப இந்த ஆடிட்டர்லாம் அழகாக சொல்லி தருவாங்க, எப்படியெல்லாம் ஏமாத்தணும்னு சொல்லி. அதில் இந்த அம்பானி, முகேஷ் அம்பானி, இன்னொரு அனில் அம்பானின்னு ஒருத்தருப்பான். அவன் வந்து 3 வங்கிக்கு, 3 பேங்க்குக்கு, இது ஒரே ஒரு கேஸ் மட்டும் தான் நான் சொல்கிறேன், 3 பேங்க்குக்கு அவன் கொடுக்க வேண்டிய பணம் 86,000 கோடி. அதுபோக நம்ம மத்திய அரசுக்கு இந்த அலைக்கற்றைக்காக கொடுக்க வேண்டிய பணம் 27,000 கோடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,15,000 கோடி இந்த ஒரு கேஸுக்கு மட்டும் அவன் தரணும். 3 பேங்க்குக்கு, அது மத்திய அரசுக்கு மட்டுமே 1,15,000 கோடி தரணும். 5 பைசா என் கையில் இல்லைன்ட்டான். அவங்க அம்மா புத்திசாலித்தனமாக 2ஆக பிரித்து சொத்துக்கள் எல்லாம் பிரித்து இந்த முகேஷ் அம்பானிக்கு பாதியும் அனில் அம்பானிக்கு பாதியும் பிரிச்சுக்கிட்டாங்க. பிரித்து கொடுத்துட்டு அந்த சொத்துக்கெல்லாம் சேவ் பண்ணிட்டாங்க. 5 பைசா என் கையிலன்னு சொல்லி நம்மளை ஏமாத்தினா, மக்களை ஏமாத்தினா 1,15,000 கோடி. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 70 லட்சம் ஏழை மக்களுக்கு, இந்த சேரி பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்பாவி மக்களுக்கு, 70 லட்சம் குடும்பங்களுக்கு ஒரு நிரந்தரமான பாதுகாப்பான வீட்டை இந்த மத்திய அரசு கட்டி கொடுத்துருக்கலாம். அவ்வளோ பெரிய தொகை ஏமாத்திட்டா. கிட்டத்தட்ட ஒரு சில நாடுகளின் பட்ஜெட் கூட இவ்வளோ வராது, அவ்வளோ பணத்தையும் ஏமாத்தினா 5 பைசா இல்லைன்ட்டான். இதில் ஒன்று நம்ம எந்த அளவுக்கு ஏமாளின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எரிக்சன் ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி வந்து இந்த மொபைல் ஃபோன்லாம் சப்ளை பண்ணுற கம்பெனி. அவங்க வந்து இவன் மேலே கேஸ் போட்டாங்க. அவங்களுக்கு நிறைய பணம் தரணும், கேஸ் போட்டாங்க. அங்கேயும் வந்து வழக்கம் போல் என்கிட்ட 5 பைசா இல்லை, நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கையை விரிச்சாங்க இந்த அம்பானி. அப்போ வந்து அவங்க வந்து நீதிமன்றத்தில் அழகாக நிரூபித்து காமிச்சாங்க அவன் என்ன கார் யூஸ் பண்ணுறான், எவ்வளோ பெரிய பங்களாவில் என்னென்ன கார்கள் யூஸ் பண்ணுறான், எவ்வளோ பெரிய பங்களாக்கள் இருக்கிறான், அவனோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கான், சொத்தெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லி அழகாக அந்த எரிக்சன் கம்பெனியோட வக்கீல்கள் வந்து நிரூபித்து காமிச்சாங்க நீதிமன்றத்தை. நீதி அரசர்கள் அவனுக்கான தண்டனையை வந்து நீங்கள் சில காலத்தில் பணத்தை கட்டணும்னா ஜெயிலுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. அப்போது இந்த இன்னொரு அம்பானி, இந்த முகேஷ், இப்போ கல்யாணம் பண்ண முகேஷ் அம்பானி என்ன பண்ணனா,
அங்கே எவ்வளோ பணம் தரணுமா 5 பைசா கம்மியெல்லாம் செட்டில் பண்ணி கொடுத்தான். அதாவது வெளிநாட்டு கம்பெனிக்கு அவங்க வாதாடும் போது இவனுக்கு எதிராக தீர்ப்பு வந்தோடனே அவனை வந்து காப்பாற்றுறக்கா 5 பைசா எல்லாமே செட்டில் பண்ணி வெளிநாட்டு கம்பெனி கொடுத்தாங்க. அதே இந்த பாரத இங்கே இருக்க பேங்க்குக்கு, இங்கே இருக்க அரசுக்கு, இங்கே எத்தனையோ கிட்டத்தட்ட 1,15,000 கோடி ஏமாற்றிக்கிட்டு 1 பைசா இன்னைக்கு வரைக்கும் அவனுக்கு திருப்பி தரல. 1 பைசா அவனுக்கு திருப்பி தரல. நம்மளை ஏமாத்திட்டான். நம்மளும் வந்து இப்போ வரைக்கும் அவன் உழைக்கிறான்னா யார் இங்கே உழைக்கல? இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எத்தனை செய்திகளை படிக்கிறீங்க, எத்தனை வந்து ஒரு தற்கொலை செய்திகள் நம்ம பேப்பரில் படிக்கிறோம். சின்ன சின்ன கடன் பிரச்சனைக்கு இவ்வளோ பெரிய தொகை. இதை வந்து நம்மளால் எழுதி பார்க்க கூட முடியும். பட்ஜெட்டுக்கு வர தொகை, சில நாடுகளில் பட்ஜெட்டே இவ்வளோ இல்லை, அவ்வளோ பெரிய தொகையை ஏமாற்றிக்கிட்டு ஒரு நொடி பொழுது, இந்த நொடி கூட அந்த குடும்பத்தில் எவனுமே சிறைக்குள்ள போகல இது வரைக்கும். இது வியப்பே தான். 1,15,000 கோடி ஏமாத்துறான். அதே வெளிநாட்டுக்காரன் கேட்கும்போது அந்த காசை அவனுக்கு செட்டில் பண்ண தெரியுது. இன்னைக்கு வரைக்கும் ஒரு நொடி கூட அவன் குடும்பத்தில் எவனுமே சிறைக்கு போல. பெரிய விசாரணையும் அவனுக்கு மேலே இல்லை. அந்த அளவுக்கு தான் அவனுக்கு இருக்கானுங்க. இதில் இன்னொரு வியப்பான செய்தி, இப்போ கல்யாணம் பண்ண முகேஷ் அம்பானி குடும்பத்தில் கல்யாணம். இதுக்கு முன்னால் வந்து இந்த அனில் அம்பானி பைசா ஏமாத்தினவன், இல்லைன்னு சொன்ன வீட்டிலே கல்யாணம் நடந்துச்சு. நெருக்கி 1000 கோடிக்கு மேலே செலவு பண்ணி, அதாவது 1,15,000 கோடி ஏமாத்தினவன் திவால் என்று அறிவிச்சதுக்கு பிறகு 1000 கோடி செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறான் அவனோட குடும்பத்தில். அப்போ வந்து கேட்குறாங்க நிருபர்கள், நீங்கள் இத்தனை பணத்தை ஏமாற்றிட்டீங்க, வட்டியாவது கட்டிக்கலாம் அப்படின்னு ரொம்ப அருமையாக சொன்னான். இதெல்லாம் ஏன் பணம் இல்லை, என் அம்மா பணம். எங்கள் அம்மா பேத்திக்க பேரனுக்கா செலவு பண்ணுறாங்க, நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லி அழகாக பேசினானுங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய தொகை ஏமாற்றிக்கிட்டு இந்த அளவுக்கு ஒரு ஆடம்பர திருமணங்களை காட்டி அதை பார்க்கறது வந்து இந்த தேசத்தில் தான் நம்ம மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கு நம்ம முட்டு கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவன் உழைச்சான்னு சொல்லி முட்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை விட ஒரு எந்த வித கேவலமும் நமக்கு இல்லை. நிறைய பேர் சொல்லுவீங்க, அவன் என்ன தங்கத்தட்டில் சாப்பிட்றான்னு நம்ம நக்கலை கேட்போம். இந்த அம்பானி குடும்பம் தங்கத்தட்டில் தான் சாப்பிட்றாங்க. இவ்வளவு இந்த அம்பானி குடும்பத்தில் வந்து இருக்க பெண்மணி, ஒரு மனைவி வந்து இலங்கைக்கு போய் அந்த காலத்து ஜப்பானிய தங்க பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் மொத்தமாக 22 கேரட் தங்க பாத்திரங்களை கிட்டத்தட்ட 1000 கோடி செலவு பண்ணி அந்த காலத்திலே வாங்கிட்டு வந்த இதெல்லாம் உண்டு. தங்கத்தட்டில் சாப்பிடுவோமான்னு கேட்போம். தங்கத்தட்டில் தான் சாப்பிட்றானுங்க. மக்களை ஏமாற்றிட்டு, வங்கியை ஏமாற்றிட்டு தங்கத்தட்டில் சாப்பிட்றாங்க. நம்மளும் வந்து முட்டு கொடுத்துட்ருக்கோம், இந்த மாதிரி உழைக்கிறான்னு. இது ஏழைகள் அதிகமாக, பரம ஏழைகள், நடுத்தரவாசிகள் வந்து 99% வாழும் நாடு. இந்தியா வந்து பணக்கார தேசம், ஆனால் ஏழைகள் அதிகமாக வாழும் பணக்கார தேசம். இதை எப்படி தான் சொல்ல முடியும்? ஜிடிபியில் வந்து நாங்கள் 4வது இடத்துக்கு வந்துட்டோம், இங்கிலாந்தை மீறி போயிட்டோம் அப்படின்னா இதை எப்படி சொல்கிறேனே தெரியல. இப்படி வந்து வித்தியாசமான ஒரு 5% மக்கள் வந்து அத்தனை ஆண்டுகிட்டு 95% மக்கள் கஷ்டப்படுறது எங்கேயுமே இருக்காது. நம்பர் 1 இங்கே தான் இருந்துகிட்டு இருக்கு. 2 வறுமை சம்பவம், என் மனசை விட்டு நீங்காத சம்பவத்தை என்னால் சொல்ல முடியும். ஒரு வட இந்தியாவில் வந்து ஒரு கிராமப்புறத்தில், வறுமையான கிராமத்தில் போய் பேட்டி எடுக்கும்போது அவங்ககிட்ட சம்பளமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரொம்ப சம்பளம் கம்மியாக இருக்க மாட்டேன், எந்த பணம் மேலே ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த மக்கள்கிட்ட. அப்போ அந்த பெண்மணிகிட்ட கேட்டாங்க நிருபர், நீங்கள் இந்த சுகாதாரத்துக்குலாம் என்ன பண்ணுறீங்க, அந்த 3 நாட்கள் இந்த மாதவிடாய் காலத்துலலாம் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்க, நாங்கள் மணல் எடுத்து வச்சுக்குவோம், அந்த 3 நாட்களில் வந்து நாங்கள் மணலை வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாகவே கூசி போயிடுச்சு எனக்குலாம். அவங்க எங்கேயோ இருக்க சகோதரி போன்ற பெண்மணி, ஒரு நாப்கின் வந்து 10 ரூபா வருமா, அது கூட வழி இல்லாமல் நான் மணல் எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது கூசி போகுது உடம்பு. இப்படிப்பட்ட மக்களை தான் சொல்கிறானுங்க. இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம். ஒரு தாய் மகனையும் கையை பிடிச்சி கூட்டு போகிறாங்க. தகப்பன் இறந்து போயிடுறாரு. அவங்களால பொருளாதாரத்தில் ரீதியாக சம்பாதிக்க முடியல. சாப்பாட்டு அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சாப்பிடாம ரொம்ப நாள் பட்டினி இருக்கிறாங்க. யாருமே உதவலை. வயிறு பசிக்குது, வயிறு வலிக்குதுலாம் ரொம்ப பிரச்சனையாகுது. அந்த தாய் முடிவு பண்ணிடுறாங்க, நம்ம இனிமேல் ஏன் வாழணும்னு சொல்லி மகனையும் சின்ன பொண்ணை கூட்டு போய் ரயில் தண்டவாளத்துக்கு இடையில படுத்துக்கிறாங்க. அப்போ ரயில் வரப்போகிற நேரம் அந்த மகன் சொல்கிறான், சின்ன பையன், அம்மா ரயில் ஏறினா நமக்கு ரொம்ப வலிக்குமா அப்படிங்கிறான். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாப்பிடாம கஷ்டப்பட்டு டெய்லி வலிக்கிறக்கு இந்த ஒரு நாள் வலிச்சா பரவாயில்லன்னு இருவரையும் இருக்க பிடிச்சிக்கிட்டு படுத்துட்டு இருந்தாங்க. ரயில் தாண்டி போயிடுச்சு. அந்த அம்மாவும் அந்த மகளும் வந்து மரணப்பட்டாங்க. அந்த பையன் தெய்வாதீனமாக சின்ன காயமெல்லாம் கூட தப்பிச்சான். அப்போ அதை வந்து காவல்துறையினர் அதை விசாரணை பண்ணிட்டு இருக்கும்போது காவல்துறையிட்ட அந்த பையன் சொன்னதான் இந்த வாக்குமூலமே,
இந்த பையன், இந்த சின்ன குட்டி பையன் தான் காவல்துறையினர்லாம் சொன்னான். காவல்துறையினர் அழுதுட்டாங்க. தமிழ்நாடு காவல்துறையினர் அழுதுட்டாங்க இதை பதிவு பண்ணும்போது. நம்ம என்னமோ இரும்பு இதயம் அப்படிமா காவல்துறையினருக்கு. அவங்களே அழுதாங்க இந்த வறுமை சம்பவத்தை நினைச்சு. இப்படி என்னால் நிறைய சொல்ல முடியும். வறுமையான மக்கள் வாழுகின்ற தேசத்துல தான் இதை போன்ற 500 கோடிக்கு நெக்லஸ், 5000 கோடி செலவுகள், 1,15,000 கோடி ஏமாற்றுதல்கள், இதெல்லாம் நம்ம ஈஸியாக தாண்டி போயிடலாம். அதே போல் இந்த கோடீஸ்வரங்களாம் சொல்லிக்கலாம். இந்த ஜனம் வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய ஜனம். இந்த ஜனம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க, எல்லாத்தையுமே உணர்றாங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த 4% விட்டு இந்த 96% வாட்டி வதைக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்கிறேன், அந்த 3 நாட்களில் வந்து மணல் வைத்த அந்த சகோதரியை நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஆத்திரமா, ரயிலுக்கு இடையே படுத்த குடும்பத்தை நினச்சும்போது அவ்வளோ ஆத்திரமாக வருது. இந்த ஜனம் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு எரிமலையை ஒப்பிட்டு சொல்லலாம். இந்த எரிமலை வந்து வெடிக்கிற வரைக்கும் வந்து என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். இந்த எரிமலைக்கு மேலே நீங்கள் வந்து அசுத்தம் பண்ணலாம், எரிமலை மேலே ஏறி வெடிக்கலாம், ஏறி மிதிக்கலாம், அதை நையாண்டி பண்ணலாம். எரிமலை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். எரிமலை ஒன்ஸ் அந்த எரிமலை வெடிச்சது அப்படின்னா அதை எதிர்க்க ஒரே ஒருத்தர் எந்த சக்தினாலுமே உலகத்தில் முடியாது. ஏன், நீங்கள் படைச்ச கடவுள்னு ஒருத்தர் இருந்தாலுமே அவரால் கூட நிச்சயம் முடியாது. நிச்சயமாக நீங்கள் அந்த எரிமலைக்கு ஒப்பிட்டு வந்து இந்த மக்களை சொல்லலாம். இந்த மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, பார்த்து நடந்துங்க. நீங்கள் ரொம்ப பண்ணும்போது இந்த எரிமலை மலை போல தான் ஒரு நாள் வெடிச்சாங்கன்னா தாங்கி கொள்ளவே முடியாது. அதே போல் நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த கோடீஸ்வரனில் வந்து காப்பாற்ற உருவாக்கப்பட்டதான் மதங்கள்னே நான் சொல்ல முடியும். அத்தனை மதமே சொல்லுங்க. என்ன சொல்லுவோம்னா, இந்த கோடீஸ்வரங்க வந்து சொர்க்கத்துக்கு வர மாட்டாங்க, நரகத்துக்கு போயிடுவாங்க. இந்த கஷ்டப்படுற போகிறோம் சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிம்பாங்க. இந்த 70 வருஷம் கிட்டத்தட்ட 26,000 நாட்கள் 4 கோடி நிமிஷம் கஷ்டப்படுற நாம் இந்த சொர்க்கத்தில் போய் நல்லா இருப்பேன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லா மதங்களும் அப்படி சொல்லுவோம். நான் வந்து என்னுடைய கிறிஸ்தவ மதம் சொல்ல முடியும். அவர் எழுதியிருக்கோம், ஊசியோட முனையில் ஊசியோட ஓட்டையிலோட ஒட்டகம் போயிடும், ஆனால் கோடீஸ்வரம் சொர்க்கத்துக்கு போக மாட்டாம்பாங்க. இந்த நம்ம கண்ணால் காண்கிற பூமியில் சரிசமப்படுத்த முடியாத கடவுள் எப்படி அவங்க சொர்க்கத்தில் நம்ம சரிசமமாக நடத்த நம்ம சொர்க்கம் கொடுக்கணும் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? 70 வருஷம் கஷ்டப்படுறோம், 26,000 நாள் கஷ்டப்படுறோம், 4 கோடி நிமிஷம் கஷ்டப்படுறோம், அத்தனை நொடிகளை நான் அனுபவித்து வாழ்கிறான், அத்தனை விரும்பினதை சாப்பிட்றான், விரும்பினதை உடுத்துறான், விரும்பினதை எல்லாம் பண்ணுறான். இவ்வளோ பாரபட்சம் காட்டிய இந்த கடவுள் எப்படி நமக்கு வந்து அவன் சொர்க்கத்தை கொடுப்பான் நம்ம எதிர்பார்க்கலாம்? அவங்களை எப்படி நரகத்துக்கு அனுப்பாங்க எதிர்பார்க்கலாம்? அங்கேயும் இதுதான் நடக்க போகுது. கண் முன்னால் செய்யாத கடவுள் அங்கே வந்து நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான்னு எதிர்பார்க்கறது வந்து மிகப்பெரிய முட்டாள்தனம். கடைசியாக முடிச்சுக்கிறேன், உங்கள்கிட்ட ஒன்று கேட்டு முடிச்சுக்கிறேன். நம்மளை விட்டுருங்க, நீங்கள் எத்தனை அப்பா அம்மாக்கள் உங்களோட குழந்தைங்க வந்து அப்பா இல்லை அம்மா எனக்கு இந்த உணவு வேணும்னு சொல்லி இஷ்டப்பட்ட உணவை நீங்கள் எத்தனை பேர் வாங்கி கொடுத்துருக்குறீங்க? உங்கள் குழந்தைய கேட்குற உணவு, அடிப்படை உணவு எத்தனை பேர் வாங்கி கொடுத்தீங்க? அவங்க கேட்குற உடைகள், எனக்கு இந்த உடை வேணும்னு சொல்கிறத எத்தனை பேர் அந்த விருப்பமான உடைகளை வாங்கி கொடுத்தீங்க? எத்தனை பேர் ஒரு சொந்தமான வீடு, அதாவது ஒரு பாதுகாப்பான ஒரு சொந்தமான வீட்டில் இருக்கிறீங்க? நம்ம தான் வீணாக போயிட்டோம். நமக்கு அடுத்து வர சந்ததிகள், நம்ம குழந்தைகளாவது வந்து அடிப்படையான இந்த உணவுகள், இந்த உடைகள், இந்த வீடு, இதெல்லாம் அடிப்படை, எதுலையாவது ஒரு திருப்தியோடு இருக்கட்டும். அதுக்கு ஒரே வழி ஜனநாயகத்தில் வந்து மிகச்சிறந்த ஆட்சியாளர்களை, கர்ம வீரர் காமராஜரை போன்று பொதுநலம், தன்னை போல பிறனும் இருக்க வேண்டிய நினைக்கிற ஒரு மனுஷனை வந்து ஆளுமை உள்ளவங்களை தேர்ந்தெடுக்கப்படுறது தான் ஒரே ஒரு வழி. அதே போல தான் இந்த கோடீஸ்வரர்கள், இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்கன்னு புரிஞ்சு நடந்துங்க. எரிமலை போன்று தான். ஒருவேளை சீர்னாங்க அப்படின்னா எவனாலையும் எதிர்த்து நிற்க முடியாது. நன்றிகள்.